அம்மாவை எதிர்த்தவர்களை கூட்டணி சேர்த்துக்கொண்டு துரோகம் இழைத்த எடப்பாடி அரசு வெற்றி பெற முடியாது என்றும் மக்கள் விரோத இந்த கூட்டணிக்கு பொதுமக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என கழக நட்சத்திர பேச்சாளர் செல்வி CR சரஸ்வதி தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து நட்சத்திர பேச்சாளர் செல்வி CR சரஸ்வதி ஸ்ரீரங்கம், உறையூர் மற்றும் எடமலைப்பட்டி புதூர் பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களை பற்றியோ அம்மா கொண்டு வந்த நலத்திட்டங்களை செயல்படுத்தப்படுவதை பற்றியோ எடப்பாடி அரசுக்கு கவலை இல்லை என்று கூறினார். மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்பதே EPS OPSக்கு ஒரே கவலை என கூறினார். இன்னைக்கு மோடியா லேடியான்னு கேட்ட மோடியோட கூட்டணி உட்கார்ந்துகிட்டு கோ பேக் மோடின்னு சொல்ற தமிழக மக்கள் மத்தியில கம் பேக் மோடின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பெரிய துரோகத்தை இன்னைக்கு மக்களுக்கும் அம்மாவுக்கும் செய்யற OPS EPS அரசு இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. துரோகம் செய்தவர்கள் ஜெயிச்சதான வரலாறே கிடையாது. தர்மம் தோத்ததான வரலாறும் கிடையாது. இந்த சுயநல கூட்டணிக்கு தயவு செய்து முற்றுப்புள்ளி வைப்போம். தஞ்சை நாடாளுமன்ற கழக வேட்பாளர் பேராசிரியர் திரு முருகேசனை ஆதரித்து நடிகர் திரு விக்னேஷ் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் MK ஸ்டாலின் பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ளார் என குற்றம் சாட்டினார். தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதில் வெற்றி வாய்ப்பை இழந்ததால் திமுக பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கும் என கூறிய நடிகர் விக்னேஷ், அப்படி ஆதாரம் அளிக்க மாட்டோம் என ஸ்டாலின் அறிவிப்பாரா என்றும் கேள்வி எழுப்பினார். MK ஸ்டாலின் அவர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனிமேல் எந்த காலத்திலும் பிஜேபியுடன் கூட்டு செய்ய வைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டார். ஆனா மக்கள் செல்வர் அண்ணன் சொல்றார், எந்த காலத்திலையும் இந்த பாசிச பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அவங்கள சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு PP சாமிநாதனை ஆதரித்து மோகனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மோகனூர், பாலப்பட்டி, நன்சை, இடையாறு, வாழவந்தி, மணப்பள்ளி, ஒலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளருடன் நடிகர் ஜெயமணி தீவிர வாக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். அனைத்து பகுதிகளிலும் கழக வேட்பாளருக்கு பொதுமக்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர்.